ஸோ முடி கருமையாகிறதுக்கு ஒரு எண்ணெய், கூந்தல் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு எண்ணெய், பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த 7 எண்ணெய்களும் இந்த 14 மூலிகைகளும் கலந்த ஒரு கலவையை தான் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயுமே கூந்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய முடி ரொம்பவே அழகாக ரொம்பவே ஆரோக்கியமாக வளர்ந்து வர்றதை நீங்களே பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான, அதே நேரத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கோடு தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்குமே எல்லாருமே பொதுவாக சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா முடி உதிர்தல் பிரச்சனை தான். ஸோ இதே மாதிரி சின்ன பிள்ளைங்க மத்தியில் ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனையை, ரொம்பவே கஷ்டத்தை தரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இளநரை பிரச்சனை தான். இதை தாண்டி பல கூந்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் நம்ம ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு எண்ணெய்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ முடி கருமையாகிறதுக்கு ஒரு எண்ணெய், கூந்தல் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு எண்ணெய், இப்படி ஒவ்வொரு எண்ணெயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மார்க்கெட்டில் பலதரப்பட்ட எண்ணெய்கள் அவைலபிளாக இருந்தால் கூடயுமே அது நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு நமக்கு பலனை அளிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் அதே நேரத்தில் நல்ல பயனளிக்கக்கூடிய எண்ணெயை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை விட சிறந்த எண்ணெய் எதுவாகவும் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை எண்ணெயை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆயுர்வேதத்தில் கூந்தல் வளர்ச்சிக்காக குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான 14 மூலிகைகள் இந்த எண்ணெயில் அடங்கியிருக்கு. ஸோ அதே போல் ஆயுர்வேத முறைப்படி குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான 7 எண்ணெய்களுடைய சங்கமமும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ இந்த 7 எண்ணெய்களும் இந்த 14 மூலிகைகளும் கலந்த ஒரு கலவையை தான் நம்மளுடைய எண்ணெய் இன்றைக்கி தயாராக போகுது. இந்த எண்ணெயை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி வரும்போது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயுமே கூந்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுடைய முடி ரொம்பவே அழகாக ரொம்பவே ஆரோக்கியமாக வளர்ந்து வர்றதை நீங்களே பார்க்க முடியும். ஸோ இந்த மூலிகை எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த மூலிகை எண்ணெயை தயாரிக்க என்னென்ன மூலிகைகள் என்னென்ன எண்ணெய்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருவோம். இந்த சூப்பரான மூலிகை எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 14 மூலிகைகள் தேவைப்படுது. இந்த 14 மூலிகைகளில் முதல் 7 மூலிகைகளை நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். மீதமுள்ள 7 மூலிகைகள் நம்ம பொடிகளாக சேர்த்துக்க போகிறோம். ஸோ பச்சையாக நம்ம பறித்து அரைக்க போகிற அந்த 7 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்துருவோம். செம்பருத்தி இலைகள் மற்றும் பூக்கள், துளசி இலைகள், மருதாணி இலைகள், கருவேப்பிலை இலைகள், கற்றாழை இலைகள் 2, முருங்கை இலைகள், அப்புறம் சின்ன வெங்காயம் 200 கிராம். இந்த இலை வகைகள் எல்லாம் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம முடியுடைய அழகையுமே ரொம்பவே பராமரிக்கிறது இந்த செம்பருத்தி பூ. ஆயுர்வேதத்தில் கூந்தல் வளர்ச்சிக்கு செம்பருத்திக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. செம்பருத்தி இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், அதே மாதிரி கெரட்டின் வந்து நம்ம முடி உதிர்வை வந்து ரொம்பவே கம்மி பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய வழவழப்பு தன்மை வந்து இது ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக நம்ம ஹேரை பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம கூந்தலுக்கு கருமை நிறத்தையும் கொடுக்குது. அடுத்த மூலிகை துளசி. முடி உதிர்வை போக்கக்கூடிய சிறந்த அஸ்திரம் அப்படின்னா அது துளசி தான். இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து அதை தொடர்ந்து நம்மளுடைய முடியுடைய வேர்க்கால்களில் மசாஜ் பண்ணி விடும்போது ரத்த ஓட்டத்தை இதை நல்லாவே அதிகரித்து முடி உதிர்வை அறவே போக்கும். இது பொடுகு தொல்லையை நீக்கி நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். அடுத்த மூலிகை மருதாணி. இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கேல்ப்புடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எல்லா வகையிலையுமே முடியை வந்து பாதுகாக்கிறதுல மருதாணிக்கு ஒரு சிறந்த இடம் உண்டு. இது நம்ம எண்ணெயோடு சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு கண்டிஷ்னராக செயல்படுது. இது நம்ம ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை போக்கி நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது. அடுத்த மூலிகை கருவேப்பிலை. கருவேப்பிலை இல்லாமல் ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் மற்றும் பீட்டா கேரட்டின் நம்மளுடைய ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்குது. இது டேண்ட்ரஃப் மற்ற ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் இருந்து முழுமையான பாதுகாப்பு தருது. அடுத்த மூலிகை கற்றாழை. இன்றைக்கி நமக்கு 2 இலைகள் தான் தேவைப்படும். ஸோ இந்த இலைகளில் உள்ள ஜெல்லை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதனுடைய ஜெல்லில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அப்புறம் நிறைய அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே அடங்கி இருக்குது. இது நம்மளுடைய கூந்தலை ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்குது. அதே போல் முடியுடைய வேர்க்கால்களுக்கு நிறைய பலத்தை கொடுத்து முடி உதிர்வை வந்து ரொம்பவே கம்மி பண்ணுது.
அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா முருங்கை இலை. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ரொம்பவே பலப்படுத்தி ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெரட்டின் ப்ரொடக்ஷனை அதிகரித்து முடியை வந்து ரொம்பவே பலப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம ஹேரை வந்து ரொம்பவே கண்டிஷன்டாக வச்சுக்குது. இதுதான் நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கோலஜன் ப்ரொடக்ஷனை அதிகரித்து முடியுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது முடி உதிர்வை போக்கி அதே நேரத்தில் முடி உதிர்ந்திருந்த இடத்துல வந்து திருப்பி முடி முளைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம இதை ஆயிலில் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தோலை வந்து நீக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வந்து இதை வாஷ் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ட்ரையான பொடி வகைகள் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்துருவோம். நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, வெட்டிவேர், அதிமதுரம், மிளகு, வெந்தயம். ஸோ இந்த ஒவ்வொரு பொடியுடைய மெஷர்மெண்ட்ஸையும் அது கூடவே நான் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கடைசி 4 பொருட்களை வந்து நான் வேறு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கடைசி 4 பொருட்களை வந்து நம்ம வேறு மாதிரி பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் முதல்ல கூடிய 3 பொடிகள் நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி அண்ட் பொன்னாங்கண்ணி பொடி. இது 3த்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். அடுத்து நமக்கு தேவையான எண்ணெய்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், ஆளிவிதை எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், நீரி பிரிங்காதி தைலம், கருஞ்சீரக எண்ணெய். இது எல்லாத்துக்குமே நான் மெஷர்மெண்ட்ஸ் கூடவே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே மரச்செக்கு எண்ணெயாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த லிஸ்ட்லேயுமே கடைசியாக இருக்கக்கூடிய 2 எண்ணெய்களை வந்து நான் வேறு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். ஸோ அதை நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்து நம்ம எண்ணெய் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருவோம். நல்ல கனமான இரும்பு கடாயை தான் நான் பயன்படுத்துகிறேன். நம்ம கடாய் வந்து ஓரளவுக்கு சுட்ட உடனே இதில் வந்து நல்லெண்ணெயை நம்ம சேர்த்துப்போம். ஸோ நல்லெண்ணெயை தொடர்ந்து அதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிப்போம். எல்லா எண்ணெய்களை விடையுமே முக்கியமான எண்ணெயாக இருக்க போகிறது தேங்காய் எண்ணெய் தான். ஸோ அதனால தான் அதை நான் 1 லிட்டர் ஆட் பண்ணுறேன். நான் மெஷர்மெண்ட்ஸ் கூடவே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து விளக்கெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு எண்ணெயை சேர்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆளி விதை எண்ணெயை சேர்க்குறோம், அதாவது ஃப்ளாக்ஸீட் ஆயில். இந்த முதல் 5 எண்ணெய்களை மட்டும் நம்ம கடாயில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருவோம். இதுவும் இருக்கக்கூடிய அந்த 2 எண்ணெய்களை இப்போ நாம் சேர்க்கக்கூடாது, அது அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம நல்ல மைய அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து இந்த சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஹெர்பல் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா காம்பினேஷன்லையுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து எப்போவுமே சிம்மில் தான் இருக்கணும். எண்ணெயை வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயுடைய குணநலன்கள் எல்லாமே கம்மியாயிடும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட்டிருக்கணும், பட் ஆனால் கொதிக்கக்கூடாது. இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையாக அடுப்பை மிதமான சூட்டில் மட்டுமே தான் வச்சுருக்க போகிறோம். நம்ம ஹையில் வைக்கவே போகிறது கிடையாது. இப்படி நம்ம வைக்கும் போது தான் இதனுடைய குணநலன்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம சேர்த்து இந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வரும். ஸோ நல்லா எண்ணெய் வந்து சுட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த நம்ம சேர்த்த கலவை வந்து பாருங்கள் கீழே போயிடுச்சு. ஸோ எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டிய முதல் 3 பொடிகள், அதாவது பொன்னாங்கண்ணி பொடி, அதே போல் கரிசலாங்கண்ணி பொடி, அதே போல் நெல்லிக்காய் பொடி, இது 3த்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். மற்ற பொடி வகைகளை நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல. இப்போ வந்து இதை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ கவனமாக செஞ்சால் தான் எண்ணெய் சூப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம சேர்த்த பொடி வகைகளும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பொடி வகைகளும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து எண்ணெயோட கலந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மீதமுள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த சட்டியோட சூட்டில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெட்டிவேர், அதிமதுரம், அப்புறம் நம்ம மிளகையும் வெந்தயத்தையும் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சூட்லேயே எண்ணெயோட சூட்லேயே இது இருந்துக்கும். ஸோ அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப்லேயே வைங்க. இதே நேரத்தில் நீலி பிரிங்காதி தைலம் இதையே நம்ம சேர்க்க போகிறோம். கருஞ்சீரக எண்ணெயும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த 2 எண்ணெயுமே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் இந்த 2 எண்ணெயும் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் அது ரொம்பவே நல்லது. அதோடைய குணநலன்கள் எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. எண்ணெய் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கொதிப்புலாம் நல்லா அடங்கி எண்ணெய் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த எண்ணெயை நம்ம ஈவினிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்படியே ஓவர் நைட் வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஸோ ஓவர் நைட் ஃபுல்லாக இந்த எண்ணெய் இந்த கலவையோடு சேர்ந்து நல்லா ஊறட்டும். ஸோ நைட்டு ஃபுல்லாக ஊறுச்சுன்னா இந்த இரும்பு பாத்திரத்தில் இருக்கிறதுனால எண்ணெய் வந்து நல்லா ஆக்சிடைஸ் ஆகி சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ காலையில் நம்ம எடுத்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நல்ல சுத்தமான துணியில் நம்ம காலையில் வடிகட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி தெளிவான ஒரு எண்ணெய் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த எண்ணெயை நம்ம உடனே அப்படியே பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு இளம் வெயிலில் ஒரு 1 மணி நேரம் டெய்லி வச்சு எடுக்கணும். இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கெட்டியாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை வந்து நம்ம இதுக்கு சம அளவு தேங்காய் எண்ணெயை இதில் ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய முழு பயனும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் இதனுடைய குணநலன்கள் எதுவும் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த சிறந்த நற்குணங்கள் எல்லாம் அடங்கிய சூப்பரான இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் கூந்தல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு சீக்கிரமே நீங்கி உங்களுடைய கூந்தல் வந்து அழகாக வளரதை நீங்களே பார்க்க முடியும். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 முறையாவது நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, எண்ணெயை எப்படி நம்ம நல்லா தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த மூலிகை எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதே போல் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு அது பயனளிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.